ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஆர்டினோ லைப்ரரி ஐடியில் பிளிங்க் லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கோடை நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த கோடை எப்படி நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோனோட கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே அந்த போனோட சொன்ன மாதிரி அந்த கோடை இதுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வழியாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம ஒரு பட்டனை டேப் பண்ணுவோம். ஸோ டேப் பண்ணோன்னே நோட் எம்சியில் இருக்க பில்ட்-இன் எல்இடி க்ளோ ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன ஹார்ட்வேர் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் தான். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் நோட் எம்சியூ இது இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆன் போர்டு எல்இடி தான் இது பண்ண போதும். நம்ம ஜஸ்ட் இதை யூஎஸ்பியோட ப்ளக் பவர் இன் பண்ணால் போதும். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளிங்க் ஆப்பை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் அந்த ஆப்பை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த பிளிங்க்ன்றது அதோட சைஸும் கம்மி தான். ஓப்பன் பண்ணோன்னா இந்தமாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து ஒரு ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்தீங்கனாலும் போதும். இது உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது அதுவே லாகின் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணாலும் லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுக்கும்போது உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, நான் என்னோடய இமெயிலை டைப் பண்ணுறேன் அண்ட் பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் லாகின் பண்ணுறேன். கனெக்ட் ஆகுது பிளிங்கோட சர்வரோட. நான் ஏற்கனவே 2 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வெறும் இந்த இது மட்டும் தான் வரும், இந்த லேஅவுட் மட்டும் தான். அதில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஒரு நேம் வேணால் வச்சுக்கோங்க, டெஸ்ட் எதனா ஒன்று வச்சுக்கோங்க. நான் இப்போ சும்மா காட்டுறேன். அப்புறம் உங்களோட போர்டு செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம எக்ஸ்டர்னல் கோடை ஹெல்ப் பண்ண தவிர நம்ம ஆப்பில் சேஞ்சஸ் பண்ணாலே போர்டில் இருக்க எல்லா சேஞ்சஸுமே சேஞ்ச் ஆகும். சூஸ் டிவைஸில் நீங்கள் போர்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ESP8666 இருக்குது. அது நான் நோட் எம்சியூன்னு கீழே மாட்டிடுறேன். நோட் எம்சியூ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த தீம் வேணும், டார்க் ஆர் லைட்டுன்ற மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட்டிங் ஆகுது. ஓகே, இப்போ என்ன வருதுன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஆட் டோக்கன்றதை என்னோடய இமெயிலுக்கு சென்ட் ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து காப்பி பண்ணி அந்த யுவர் ஆட் டோக்கன்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் பிளிங்க் சர்வரோட நோட் எம்சியும் இந்த ஆப்பும் கனெக்ட் ஆகிடும். அப்போ தான் நம்ம ஆப்பில் சேஞ்சஸ் பண்ணால் நோட் எம்சிலையும் சேஞ்சஸ் நடக்கும். கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு எம்டி இந்தமாரி ஸ்க்ரீன் தான் வரும். நம்ம லைட்டுன்னு கொடுத்தோன்னா எனக்கு பிளாக் கலரில் வருது. நீங்கள் நான் டார்க்னு கொடுத்தா எனக்கு பிளாக் கலர் வருது. நீங்கள் லைட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். அதில் அந்த ஆட் பட்டன் ப்ளஸ்ஸை கொடுங்க. ஓகே, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1700 எனர்ஜிஸ்ன்ற மாதிரி இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2000 எனர்ஜின்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த 1200 எனர்ஜி வச்சு தான் இது வந்து லிமிட்டட். உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட் கொடுத்து நீங்கள் மணி கொடுத்து பை பண்ணிக்கலாம். பட் இதுவே ஓரளவுக்கு போதுமான அளவு தான் 2000ன்றது. அதாவது 2000 எதுக்குன்னா, இப்போ ஒரு பட்டனுக்கு 2000 எனர்ஜி 200 எனர்ஜி போகும். 2 பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். 400 எனர்ஜி எனக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் 1200 இதாக இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த பட்டன் தேவையில்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலீட் கொடுத்திங்கன்னா அந்த போன 200 கிரெடிட் ஆகிடும். அதனால் இது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதில் அவங்க கொடுக்குற 200 எனர்ஜிஸே நமக்கு போதுமானது. ஓகே, ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டனை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. ப்ளேஸ் பண்ணிட்டு அதை டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நார்மலில் இருக்குது. ரன் கொடுத்துட்டிங்கன்னா செட்டிங் ஓப்பன் ஆகாது. இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி டாட் காட்டினா அது சேஞ்சஸ் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகே, நான் டேப் பண்ணி அதை மாற்ற போகிறேன். அவுட்புட் பின் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. D0வில் ஒரு டிஜிட்டல் D0வில் ஒரு எல்இடி இருக்கும். அப்புறம் D4 D6ல் ஒரு எல்இடி 2 எல்இடி இருக்கும். ஆக்சுவலாக D0 கொடுத்துருக்கேன். புஷ்னால் நீங்கள் அதாவது நீங்கள் பட்டனை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் எல்இடி ஆனில் இருக்கும். பட்டன் எடுத்துட்டிங்கன்னா ஆஃபில் இருக்கும். எனக்கு அதுமாதிரி வேணாம். நான் ஸ்விட்சுன்ற மாதிரி கொடுத்தேன். அதாவது ஒரு தடவை டேப் பண்ணிங்கன்னா எல்இடி ஆன் ஆகிடும். திருப்பி ஒரு தடவை டேப் பண்ணிங்கன்னா எல்இடி ஆஃப் ஆகிடும். அதோட லேபிள் ஆன் ஆகும்போது என்ன லேபிள் வரணும், ஆஃப் ஆகும்போது என்ன லேபிள் வரணும், அப்புறம் பட்டன் அதுக்கு பேர் நீங்கள் இந்த இடத்துல என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் தான் மேலே டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல எல்இடின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ரன் கொடுத்திங்கன்னா ரன் ஆகும். ஓகே, இப்போ நோட் எம்சியோட கனெக்ட் பண்ணிடலாம். பட் நான் செட் பண்ண ஆட் டோக்கன் இப்போ க்ரியேட்டாக இருக்க ஆட் டோக்கனும் வேறு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே, இது ரன் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணல. ஸோ எனக்கு ரன் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ நோட் எம்சியோ பவர் பண்ணுறேன். ப்ளகின்
நோட் எம்சியூ சர்வரோட கனெக்ட் ஆகும். சென்ட்ரி பாட் கனெக்டர்ன்ற மாதிரி வருது. ஸோ நோட் எம்சியூ கனெக்ட் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாக லைட் ஆன்லேயே இருக்குது. ஒயிட் ஸ்க்ரீன்றதுனால நான் ஃபஸ்ட் சூஸ் பண்ண ஒயிட் தீம்ன்றனால தெரில. ஸோ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்பயும் தெரிய மாட்டேங்குது. சென்ட்ரி பாட் நம்மளால் தீமை மாற்ற முடியாது. ஓகே, நான் பட்டனை ஆன் கொடுத்துருக்கேன். ஸோ லைட் ஆன் ஆகுது. ஆஃப் கொடுத்தா உடனே ஆஃப் ஆகுது. இதெல்லாம் லைட்டிங் ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நான் மற்ற சர்வரில் இது பண்ணுறவங்க பார்த்துருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டிலே மாதிரி ஆகும். ஏன்னா நீங்கள் டேப் பண்ண இன்ஸ்டண்ட்டாகவே இந்த சர்வரோட இது இருக்குது. ஸோ இதனால தான் நான் ஃபாஸ்ட்டுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நோடு எம்சியூக்கு IOT கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த எல்இடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை எங்கே வேணால் பவர் அப் பண்ணிட்டு இந்த ஆப் மூலிமா நீங்கள் எங்கேருந்து வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம் இன்டர்நெட் வழியாக. ஒரு ரேஞ்சுன்ற லிமிட்டே இல்லை. ஸோ இதுதான் ஐஓடியோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நோடு எம்சியூலேருந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் இமெயில் சென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.